லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ரீயில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய தனிப்பட்ட விஜயத்திற்கு அரச பணம் 166 லட்சம் பயன்படுத்தியமை சம்பந்தமாக நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் மற்றும் ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் நடந்த மிலைச்சத்தனமான தொடர் குண்டுவெடிப்புகள் சம்பந்தமாக உயர் பதவிகளில் இருந்த பலர் தங்களுக்கு உரிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற தவறியமைக்காக ஒரு வழக்கு தொடர்கின்றது. அந்த வழக்கில்தான் மிக முக்கியமான 5 பேர் நஷ்ட ஈடும் செலுத்தினார்கள். அதில் மைத்திரிபால சிறிசேன மிக முக்கியமானவர். அப்போதைய ஜனாதிபதியாக இருந்தும் அவருடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்ற தவறியமையின் காரணமாக 100 மில்லியன் நஷ்ட ஈடாக செலுத்தியிருந்தார். அதே போல அப்போதைய பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, பாதுகாப்பு செயலாளர் ஏமசிறி பெர்னாண்டோ, அரச புலனாய்வு பிரிவு தலைவர் நிலாந்த ஜெயவர்தன, தேசிய புலனாய்வு பிரிவு தலைவர் சிசிர மெண்டிஸ் ஆகிய இந்த 5 பேரும் தங்களுக்குரிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை, தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யவில்லை, தாக்குதல் பற்றின தகவல்கள் தெரிந்தும் இதை தடுக்க இவர்கள் முற்படவில்லை, தவறிவிட்டார்கள் என்ற காரணத்திற்காக இவர்கள் 5 பேருக்கும் எதிராக ஒரு வழக்கு தொடர்ந்து செல்லப்பட்டு வருகின்றது. அந்த வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அப்போது, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்க பிரதமர், ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிறி பெர்னாண்டோ நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டில் ஆஜராகி அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறித்து பகிரங்கமான பல விடயங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். இவர் குறிப்பிட்ட விடயங்களை வைத்து பார்க்கும்போது பிரதான சூத்திரதாரிக்கும் மேலே இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இருந்திருக்கின்றாரோ, யார் இதை செய்தது, இதன் பின்னணியில் யார் இருந்தது என்பது குறித்து மைத்திரிபால சிறிசேனவுக்கு சரியாக தெரிந்திருக்கின்றது என்பதை போலத்தான் எண்ண தோன்றுகிறது. அது சம்பந்தமாகத்தான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் விவரமாக பார்க்க போகின்றோம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. பல கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே எழப்போகின்றது. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதற்கு முன்பதாக நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய உறவினர்கள் இலங்கையில் இருந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம் மெடிப்ளேஸ். மெடிப்ளேஸை தொடர்பு கொண்டு உங்களுடைய பெற்றோர் அல்லது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் இலகுவாக சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். திரையில் தோன்றுகின்ற இலக்குகளை தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸுடன் இணைந்திடுங்கள். ரைட், விஷயத்துக்கு வரலாம். ஏமசிறி பெர்னாண்டோ ஏப்ரல் 21, 2019 ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்ற பயத்திலே பதறிப்போயிருக்கும் போது ஜனாதிபதி, பிரதமர், உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒட்டுமொத்த நாடும் பார்த்து கொண்டிருக்கும் போது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஏமசிறி பெர்னாண்டோ வருகிறார். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். வந்து எல்லாம் மேற்பார்வை செய்துவிட்டு காரில் ஏறி செல்ல தயாராகும் போது சர்வதேச ஊடகவியலாளர்கள் ஏமசிறி பெர்னாண்டோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். யார் இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கின்றார்கள் என்று. அதற்கு அந்த மனிதர் கொடுத்த பதில் இருக்கின்றது. அன்று தொலைக்காட்சியில் அந்த மனிதருடைய பதிலை பார்த்தவர்கள் அனைவருக்குமே தாக்குதலை நடத்திய அந்த தீவிரவாதிகளின் பார்க்க
இந்த ஏமசிரி மீது அவ்வளவு கடுமையான கோபத்தில் தான் கொந்தளித்தார்கள். காரணம், அவர் சொன்ன பதில் அப்படி. வாருங்கள் அந்த காணொளியை பார்த்துவிட்டு மீண்டும் பேசலாம். Police carried this out. There are so many information moving here and there and saying that the defense ministry was aware of it, and well, we knew certain things were happening, but this country is truly democratic today. There is no emergency laws, nothing. So there is hardly anything that we also can do. We can go to a certain extent, collecting information and things like that. What did your intelligence warnings say? Small group, but very well organized and powerful, was responsible. And so most of the findings, I will not be able to disclose because, still we are doing it. And your FBI is with us today, and the same way the Interpol is coming tomorrow. And we are going to dig into this. You issued a warning. You had intelligence. We had to a certain extent, but it's little vague. But why wasn't the church protected? Why weren't all the churches protected? We have alerted related agencies, and now, for example, even during the height of the war, right, we never provided security for the hotel. Hotel security was looked after by their own security. They always hired a senior military officer or a police officer, and they looked after. And when something like this happened, they say, they didn't do anything. Even in the future, we are not going to look after the hotel. They have to, they are earning, they are very lucrative, and they have to look after their security. We are here to secure the security of the public, general public, and property. Why weren't the churches protected if you had a warning? How many churches to be protected? But we informed that there is we never expected an attack of this magnitude. But you had warnings about a suicide bomber. Not to this extent. It did say isolated, maybe one or two attacks here and there and various things. We never expected it to be so big. பார்த்தீர்களா, நல்லாட்சி அரசாங்கம் என்று சொன்ன அந்த ஆட்சி காலத்திலே பதவியில் இருந்த பாதுகாப்பு செயலாளர் ஏமசிரி பெர்னாண்டோ சர்வதேச ஊடகங்களுக்கு சொன்ன பதில்தான் அது. அருகில் யாராவது இருந்து சரியாக அந்த பதில் காதில் விழுந்திருந்தால் அந்த நபருக்கு அன்று நடப்பதே வேறு. காரணம், மக்கள் கவலையில் கோபத்தில் இருக்கும் போது உயர் பதவியில் இருக்கின்ற ஏமசிரி பெர்னாண்டோ சொன்ன பதில் தான் அது. அப்படியா கதைப்பது, அப்படியா சொல்வது என்ற கேள்விதான் இன்றும் எழுகிறது அந்த காணொளியை பார்க்கும் போது. அவர் குறிப்பிடுகின்றார், தாக்குதல் ஒன்று நடக்கும் என்று தெரியும், ஆனால் இவ்வளவு பாரதூரமான தாக்குதல் என்று எங்களுக்கு தெரியாது. தாக்குதல் என்று தெரியுமாம், நடக்கப் போது ஏற்கனவே தெரியுமாம், அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது, நான் பேசுகிறேன் தொடர்ந்தும். தெரிந்தும் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்கும் என்று தாம் எதிர்பார்க்கவில்லையாம். அதே போல பாதுகாப்பு சம்பந்தமாக அனைத்து தரப்பினருக்கும் தெரிவித்தார்களாம். அப்பொழுது ஊடகவியலாளர் கேட்கின்றார், ஏன் அப்படி என்றால் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று இவர்கள் கூறுகிறார். யுத்தம் ஒன்று இடம்பெற்றது இலங்கையில், யுத்தம் இடம்பெற்ற காலத்திலே நாங்கள் என்ன ஹோட்டல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோமா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். எப்படியாப்பட்ட நபர்கள் பாதுகாப்பு செயலராக இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். இது தான் பெரிய ஃபெயில். ஆனால் பெயரோ நல்லாட்சி அரசாங்கம். இதில் தான் எல்லாம் செய்தோம் என்று இன்று பலர் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், தமிழ் அரசியல்வாதிகளும் கூட. ஆனால் நடந்தது இதோ ரிசல்ட் இங்கு இருக்கின்றது. இப்படியான ஒருவர் அன்று அப்படியான ஒரு பதிலை வழங்கிய இந்த ஏமசிரி பெர்னாண்டோ நேற்று மேல் நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஏறி அப்போது 2019 ஜனாதிபதி, நல்லாட்சி அரசாங்கத்தின் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறித்து நேற்று நீதிமன்றத்திலே பல விஷயங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், மனிதனுக்கு நிறைய கோபம் வந்துவிட்டது, சிட்டிக்கு கோபம் வந்துவிட்டதை போல ஏமசிரி பெர்னாண்டோக்கு கோபம் வந்துவிட்டது என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். காரணம், மைத்திரிபால சிறிசேன ஏமசிரி பெர்னாண்டோவையும் அப்போதைய போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவையும் எவ்வளவு தூர தள்ளி வைத்திருக்கின்றார் என்பதை அவருடைய ஸ்டேட்மெண்டிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவேளை இவ்வாறு பதில் கூற அப்போது அந்த காரணமும் பிரதானமாக இருக்கலாம் என்று தான் எண்ண தோன்றுகிறது. வாருங்கள், இது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நேற்று குற்றவாளி கூண்டில் இருந்த ஏமசிரி பெர்னாண்டோ இவ்வாறு தெரிவிக்கின்றார். அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களில் போலீஸ் அதிபர் பூஜித ஜெயசுந்தர கலந்து கொள்ளக்கூடாது என
ஏமசிற்கு தெரிவித்திருக்கின்றார். அவருடன் இவருக்கு வேலை செய்ய முடியாது எனவும் இனி இந்த பக்கம் அவர் வரக்கூடாது எனவும் ஏமசிரி பெர்னாண்டோவுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது இவருடைய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டங்களுக்கு பொலிஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர இவர்களால் தான் நியமிக்கப்பட்டார்கள், ரணில் விக்ரமசிங்கவும் மைத்திரிபால சிறிசேனவும். ஆனால் இடையிலே இவர்கள் இருவருக்கும் உள்ளே ஒரு பிரச்சனை இடம்பெற்றது ஞாபகம் இருக்கிறதா? என்ன, பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக்கிவிட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரியாமல் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்தாரே, நினைவிருக்கிறதா? அங்கிருந்து தான் அனைத்து சூனியங்களும் சூழ்ச்சிகளும் ஆரம்பமாகின்றது. இலங்கையில் மாவனல்ல சம்பவம், புத்தர் சிலை உடைப்பு விவகாரம், இன்னும் பல பல விஷயங்கள் மர்மமாக நடக்கின்றது. மஹிந்த ராஜபக்ச பிரதமராவதற்கு முன்பதாகவும் அதற்கு பின்பும் தான் பல பிரச்சனைகள் இலங்கையில் இடம்பெற்றது. பாருங்கள், ஒவ்வொன்றாக குறிப்பிடுகின்றேன். உங்களுக்கு ஒரு இடத்தில் ஒரு பல சந்தேகங்கள் எழும். ஆகவே முதலாவது விஷயம், பாதுகாப்பு கவுன்சிலுக்கு பொலிஸ் மா அதிபரை வரவிட வேண்டாம் என்று ஏமசிரி பெர்னாண்டோவுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். மைத்திரியுடன் தனக்கு வேலை செய்ய முடியாது என, மைத்திரிபால சிறிசேனவுடன் எனக்கு வேலை செய்ய முடியாது, நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிரி பெர்னாண்டோ 2 தடவைகள் முயற்சித்திருக்கின்றார். இது சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க, அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் சென்று பேசினாலும் கூட ரணில் விக்ரமசிங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். இவரை பதவியிலிருந்து விலக இடம் கொடுக்கவில்லை என்று ஏமசிரி பெர்னாண்டோ நேற்று நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். 2019 ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல் நடக்கப் போவதாக 2019 ஏப்ரல் 4 புலனாய்வு தகவல் இலங்கை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கின்றது. எப்படி என்றால், இந்தியாவில் இருந்து தான் அந்த புலனாய்வு தகவல் கிடைக்கின்றது. ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் மிக முக்கியமான உயர் அரசியல்வாதிகள் அனைவருடைய பெயர்களும் குறிப்பிட்டு அந்த கடிதம் மூலமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே ஏப்ரல் 4 அரச புலனாய்வு பிரிவு தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு புலனாய்வு தகவல் கிடைத்தும் அது தொடர்பில் நிலந்த ஏமசிரி பெர்னாண்டோ, அதாவது பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிரி பெர்னாண்டோவுக்கு முழு விவரங்களையும் தெரிவிக்காமல் வாட்ஸ்அப்பிலே அனுப்பியிருக்கின்றார். இப்படி ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது என்பது மாத்திரம். அப்பொழுது ஏமசிரி பெர்னாண்டோ பாதுகாப்பு செயலாளர் கேட்கின்றார், இது உறுதியான தகவலா என்று. அதற்கு நிலந்த ஜெயவர்தன குறிப்பிட்டிருக்கின்றார், அது சரியாக தெரியாது, அது சம்பந்தமாகத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று மாத்திரம் குறிப்பிட்டிருக்கின்றார். அவ்வளவுதான். அதற்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. பிறகு என்ன நடக்கின்றது? ஏப்ரல் 9 பாதுகாப்பு கவுன்சில் கூடியது. முன்னிலை அதிகாரிகள், புலனாய்வு பிரிவின் முக்கிய புள்ளிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள். சஹரான் குழுவினர் ஏப்ரல் 21 தாக்குதல் நடத்தவுள்ளமை குறித்து தகவல்கள் அனைத்தும் தெரிந்த புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன அன்றைய அந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் எந்த விதமான விடயத்தினையும் வெளிப்படுத்தவில்லை, தெரிவிக்கவில்லை, கூறவில்லை என்று ஏமசிரி பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். பல சந்தேகங்கள் இருக்கின்றது. பாருங்கள், அடுத்தடுத்து பேசுவோம். அடுத்ததாக ஏப்ரல் 12 இந்தியாவில் இருந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகிறது. வந்தும் அவர்களுடன் ஒரு கூட்டத்தின் போது கூட இந்தியாவிலிருந்து கிடைத்த தகவல் சம்பந்தமாக, அந்த புலனாய்வு தகவல் சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என்றும் ஏமசிரி பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அப்போதைய புலனாய்வு பிரிவின் பிரதானி யார்? நிலந்த ஜெயவர்தன பல இடங்களில் தகவல் தெரிந்தும் பல இடங்களில் அமைதியாகவே இருந்திருக்கின்றார். அடுத்து இதற்கிடையில் தான், அதாவது ஏப்ரல் 21 முன்பதாக ஒரு நாள் மட்டக்களப்பில் பாலமுனை பகுதியில் சாரான் குழுவினர் மோட்டார் சைக்கிள் குண்டு வெடிப்பு ஒன்றை செய்து பார்க்கின்றார்கள். ஒரு ட்ரையல் நடக்கின்றது, ஒரு குண்டு வெடிப்பு நடக்கின்றது. இது சம்பந்தமாக கூட பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிரி பெர்னாண்டோவுக்கு முழுமையான தகவல்களை புலனாய்வு பிரிவு வழங்கவில்லை என்று ஏமசிரி பெர்னாண்டோ குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதெல்லாம் நேற்று தான் நீதிமன்றத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது பாருங்கள், இன்னும் சந்தேகங்கள் அதிகரிக்கின்றது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்ன நினைவிருக்கின்றதா? ஈஸ்டர் தாக்குதல் நாட்டில் இடம்பெற்ற போது நாட்டின் ஜனாதிபதி நாட்டில் இருக்கவில்லை, சிங்கப்பூரில் இருந்தார். சிங்கப்பூரில் இருந்து ஈஸ்டர் தாக்குதல் நிறைவடைந்தவுடன் தான் மைத்திரிபால சிறிசேன
நாட்டுக்கு திரும்புகிறார். ஏன் சென்றார் என்ற கேள்வி பலர் இருக்கலாம். பலர் மைத்திரிபால சிறிசேன பல இடங்களில் குறிப்பிட்டார் தான் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றேன் என்று. அதுவும் ஒரு சந்தேகம்தான். சரியாக 17ஆம் தேதி செல்கிறார். ஈஸ்டர் அட்டாக் முடிந்து நாடு திரும்புகிறார். இடையில் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விஜயம் குறித்து ஏமசிறி பெர்னாண்டோவுக்கு தகவல் தெரிந்திருக்கிறது. அவர் என்ன கூறுகிறார்? ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புத்தாண்டு விடுமுறைக்காக தன் குடும்பத்தினரோடு சிங்கப்பூர் சென்றார். ஆனால் மைத்திரிபால சிறிசேன என்ன சொன்னார்? மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்வதாகத்தான் பிறகு எல்லா இடங்களிலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி மைத்திரிபால செய்த மிகப்பெரிய ஒரு பிழையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஏமசிறி பெர்னாண்டோ. என்ன என்றால், அது மைத்திரிபால சிறிசேன தான், ஜனாதிபதி தான் பாதுகாப்பு அமைச்சர். ஒரு பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு செல்லும் வேளைகளில் இலங்கையில் ஒரு பதில் அமைச்சரை நியமித்து விட்டு செல்ல வேண்டும். ஜனாதிபதி இல்லாவிட்டால், அந்த அமைச்சர் இல்லாவிட்டால் அவருடைய வேலைகளை அடுத்து யார் செய்வது என்று ஒருவரை நியமிக்க வேண்டும். ஆனால் இலங்கை அரசியல் வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு முட்டாள்தனமான வேலையை மைத்திரிபால செய்திருக்கிறார் என்றால், இவருடைய இடத்துக்கு யாரையும் நியமிக்காமல் போயிருக்கிறார். பயம் போல இவருடைய இடம் போய்விடும் என்று. அந்த பயத்திலே யாரையுமே நியமிக்காமல் புத்தாண்டு விடுமுறைக்கு சென்றிருக்கின்றார். பார்த்து கொள்ளுங்கள். நாட்டில் இங்கு ஒரே அழுகுரல். தாய்மார் தந்தைமார் அழுகிறார்கள், பிள்ளைகள் அழுகிறது. குண்டு வெடிப்பில் தம் உறவுகளை இழந்து இவர் புத்தாண்டு விடுமுறைக்கு சென்றிருக்கின்றார் குடும்பத்துடன். இப்படி இவர் பதில் அமைச்சரை நியமிக்காமல் சென்றதால் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிறி பெர்னாண்டோவுக்கு தனக்கு கட்டளையிட யாரும் இல்லை என்று பேசாமல் இருந்திருக்கின்றார். இவர் ஒரு தொத்த பாபா போல குழந்தை, பாவம். இவருக்கு யாரும் கட்டளையிட இல்லையாம். புலனாய்வு பிரிவிலிருந்து ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. கிடைத்து என்ன பயன்? எனக்கு ஓடர் போட யாரும் இல்லையே, அதனால் பேசாமல் இருப்போம் என்று பேசாமல் இருந்திருக்கின்றார். பேசாமல் இருந்ததன் காரணம் தான் 2019 ஏப்ரல் 21 தீவிரவாதிகள் வந்து பேசிவிட்டு சென்றார்கள் குண்டுகள் மூலமாக. அடுத்த விடயம், ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் முழு தகவல்களை தெரிந்திருந்தும் தமக்கு அறிவிக்காத நிலந்த ஜெயவர்தனவுக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கின்றது. அது எப்படியாப்பட்ட உறவு என்றால், ஃபாதர் சன், அப்பா மகன் போன்ற ஒரு உறவாம். அதன் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு நிலந்த ஜெயவர்தன தான் அறிந்த அனைத்து விடயங்களையும் நிச்சயமாக தெரிவித்திருக்க கூடும். இதன் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இந்த தாக்குதல் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் முன்கூட்டியே தெரிந்திருக்கின்றது என்று ஏமசிறி பெர்னாண்டோ நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எதுவுமே தெரியாததை போலத்தான் மைத்திரிபால சிறிசேனவும் நடந்து கொண்டார். அந்த நாட்களில் இலங்கை வந்தவுடன் என்ன சொன்னார்? அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் இப்போது சொல்கிறார், இந்த ஏமசிறி பெர்னாண்டோவும் அப்போதைய போலீஸ் அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவும் தான் இதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும், உடனே பதவியிலிருந்து விலகுகள் என்று இருவரையும் பதவியிலிருந்து நீக்குகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். அதற்கு ஒரு நல்ல விடயத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நிலந்த ஜெயவர்தன ஏமசிறிக்கு கால் செய்து மெத்தடிஸ்ட் ஆலயம் எங்கு இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார். அப்பொழுது ஏமசிறி பெர்னாண்டோ கேட்டாராம், ஏன் மெத்தடிஸ்ட் ஆலயம் சம்பந்தமாக கேட்கின்றீர்கள் என்று. அதற்கு நிலந்த ஜெயவர்தன கூறினாராம், மற்றும் ஒரு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கின்றது, நாளைய தினம் ஒரு தாக்குதல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது, அவள் தான் கேட்டேன் என்று. இறுதியில் இது சம்பந்தமாக முழுமையான விவரங்களை கூட நிலந்த ஜெயவர்தன வழங்கவில்லையாம். அது மாத்திரமல்ல, பதில் பாதுகாப்பு அமைச்சர் யாரும் இல்லை என்ற காரணத்தினால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏமசிறி பெர்னாண்டோ இருந்து விட்டாராம். அவர் குறிப்பிடுகிறார் இந்த விடயத்தை. பிறகு ஏப்ரல் 20 தொலைபேசி வந்தும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த உயர்மட்ட பிரபுக்கள் குழு இருக்கின்றது, பிரபு அரசியல்வாதிகளின் உயர்மட்ட குழுவினர் அனைவருக்குமே தெரியும். அதாவது பிரபுக்களை பாதுகாக்கின்ற தரப்பினருக்கு இந்த தகவல் அறிந்து அவர்கள் அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கின்றார்கள்தான். அரின் பெர்னாண்டோ அதுக்கு நல்ல சாட்சி. அரின் பெர்னாண்டோ 21ஆம் தேதி தாக்குதல் நடந்து முடிந்ததும் குறிப்பிடுகிறார், என்னுடைய தந்தைக்கு இந்த விஷயம் தெரியும், என்னை எந்த ஒரு சர்ச்சுக்கும் என்னை செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார். ஆகவே நான் எந்த சர்ச்சுக்கும் செல்லவில்லை என்று சிரித்து கொண்டு சொன்னவர் அரின் பெர்னாண்டோ.
அப்படி. ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரிந்தது இறுதியில் அந்த ஆலயங்களுக்கு சென்ற அப்பாவி மக்களுக்கு மாத்திரம்தான் அன்று குண்டுவெடிப்பு நடப்பது தெரியாமல் இருக்கிறது. மற்றபடி அரசியல்வாதிகள் அனைவருக்குமே ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பந்தமாக முழு விவரங்களும் தெரியும். பிரதானமானவர்கள் ராஜபக்சக்கள், பிரதானமானவர்களே அவர்கள் தானே எல்லா விஷயமும் தெரிந்திருக்கின்றது. மெயின் ரிமோட்டை அங்கே அறிந்திருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் நடக்காத அநியாயங்கள் எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. அவசர அவசரமாக பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுகிறார்கள். யார் கூட்டுவது? ஜனாதிபதி தான் இல்லையே, அவர் சிங்கப்பூரிலே. ஆனால் இங்கு இருக்கின்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்ன செய்கின்றார்? அவசர அவசரமாக பாதுகாப்பு கவுன்சிலை கூட்டுகிறார். காரணம், அடுத்தடுத்து குண்டு வெடிப்புகள் நடக்கின்றது. என்ன செய்வது, ஏது செய்வது, அடுத்து எங்கு வெடிக்கும் என்று யாருக்குமே தெரியாது. எதிர்பாராத பல இடங்களில் குண்டுகள் வெடிக்கும் போது மக்கள் பதற்றத்திலே கர்ஃபியூ போட்டார்கள். அவ்வளவுதான். பாதுகாப்பு கவுன்சில் கூட்டியதும் சிங்கப்பூரிலிருந்து மைத்திரிபால சிறிசேன ஹேமசிறிசேனோட கோல் எடுத்து ரணில் ஒழுங்கு செய்கின்ற பாதுகாப்பு கவுன்சிலில் நீங்கள் செல்ல வேண்டாம், இணைந்து கொள்ள வேண்டாம் என்று மைத்திரிபால சிறிசேன கோல் மூலம் தெரிவித்திருக்கின்றார். ஹேமசிறிசேன அப்பொழுது குறிப்பிடுகிறார், இல்லை நான் கட்டாயமாக செல்வேன் என்றதும் கடுப்பாகிய மைத்திரிபால சிறிசேன கோலை உடனே கட் செய்திருக்கின்றார். கட் செய்துவிட்டு கொஞ்சம் நேரத்திலே ஜனாதிபதி செயலாளர் ஹேமசிறிசேனோட கோல் எடுத்து சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி எனக்கு கோல் செய்தார், என்னை ரணில் விக்ரமசிங்க செய்கின்ற பாதுகாப்பு கவுன்சிலில் செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார், நீங்களும் செல்லாதீர்கள், உங்களையும் செல்ல வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார் என்று. பார்த்து கொள்ளுங்கள் என்ன நடந்திருக்கிறது என்று. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இருந்த கருத்து முரண்பாடு எங்கு சென்று முடிந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். இப்பொழுது முன்வையுங்கள் உங்களுடைய கேள்விகளை. இப்பொழுதுதான் உங்களுக்கு பல சந்தேகங்கள் எழுந்திருக்கும். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து விலக்கிய மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினார். ஆனால் சட்ட ரீதியாக அப்படி செய்ய முடியாது என்றும் பாராளுமன்றத்தில் வந்த அழுத்தத்தின் காரணமாகவும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவி சென்றது. அதற்கு பிறகுதான் பல குழப்பங்கள், மர்மமான விடயங்கள் எல்லாம் இலங்கையில் நடந்தது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அதில் ஒன்று தான் இதுவும் என்று அடித்து சொல்ல முடியும். ஆதாரங்கள் இருக்கின்றது. புலனாய்வு அதிகாரிகள், இராணுவ புலனாய்வு தரப்பினர் எல்லாரும் விடயம் அறிந்தும் யாரும் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கின்றது. இதற்கு இவர்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். பிரதான சூத்திரதாரி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு முன்பதாக இது சம்பந்தமாக தெரிந்திருந்த அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். இன்னொரு கேள்வி எழுவலாம். ரைட், இந்த 5 பேர் இருக்கிறார்களே, பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய பேர் ஏன் இந்த 5 பேரில் இல்லை என்று. இந்த வழக்கு தொடரப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது. அதனால் அவருடைய பெயர் வந்திருக்காது. காரணம், அவர் ஜனாதிபதியை இந்த வழக்குகளுக்கும் இழுக்க முடியாது என்ற காரணத்தினால் அவருடைய பெயர் இல்லாமல் இந்த 5 பேரும் நஷ்ட ஈடை கட்டினார்கள். அப்படியும் நடந்திருக்கின்றது. சரியாக பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த லிஸ்டில் உள்ளடக்கப்பட வேண்டும். ஆனால் உள்ளடக்கப்படவில்லை. அத்தான் கவலைக்குரிய விடயம். மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவுக்கு உதவி செய்ய முயற்சித்தார், காப்பாற்ற முயற்சித்தார். நல்ல நண்பர்கள் ரணில் விக்ரமசிங்கவையே, அதாவது மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரதமர் பதவியை வழங்கிவிட்டு இருவரும் ஒரு மாபெரும் கூட்டத்தை கூட்டினார்கள், ஒரு மேடை போட்டு. அந்த மேடையிலே ரணில் விக்ரமசிங்க உட்பட அவர்களை எல்லாம் கடுமையாக விமர்சித்தார். மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டார், வண்ணத்து பூச்சி சமநிலையா என்று. அதற்கான அர்த்தம் நான் இதில் சொல்லக்கூடாது, சரியில்லை. அப்படியும் விமர்சித்தார். ஒரு பொதுவான மேடையில் பகிரங்கமாக விமர்சித்தார். அப்படி ஒரு கோபம் இருந்தது ரணில் விக்ரமசிங்கவுடன். காரணம், மைத்திரிபால சிறிசேனவுக்கு இவர்களால் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியாமல் இருந்தது. இறுதியில் என்ன நடந்தது என்று நீங்களே ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என நினைக்கின்றேன். இதுதான் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஹேமசிறி பெர்னாண்டோவுக்கு மைத்திரிபால சிறிசேன மீது இருந்த அனைத்து கோபங்களையும் நேற்று நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டில் வைத்து கிழித்து தொங்க விட்டிருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேனவை. இதற்கு அடுத்து நான் நினைக்கின்றேன் மீண்டும் புதிய கேஸ்கள் போடப்படும். மைத்திரிபால ரணில் எல்லாரும் வர வேண்டிய நிலை ஏற்படும் என்று நினைக்கிறேன். நடந்தால் அத்தான் சிறப்பான விடயம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இந்த விஷயங்களில் இருந்த அனைத்து விடயங்களும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.